அனைவருக்கும் வணக்கம். 16, 17 2 தேதிகளில் கொண்டு வரப்பட்ட மசோதாக்களை, அதாவது பெண்களுக்கான இடஒதுக்கீடு 33% இடஒதுக்கீடுக்கு கொண்டு வந்த மசோதாவும், தொகுதியுடைய மறுசீரமைப்பு, பாராளுமன்ற தொகுதியிலே மறுசீரமைப்புக்குரிய மசோதாவும் கொண்டு வரப்பட்டு, அது சமாஜ்வாடி கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம், திரிணாமுல் காங்கிரஸ் போன்ற கட்சிகளால், காங்கிரஸ் கட்சி ஆக இந்த 4 கட்சிகளால் அது தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றன. இது தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது என்பது ஜனநாயகத்திற்கு விடப்பட்ட ஒரு மிகப்பெரிய சவால். அது மட்டுமல்ல, மகளிருக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை, அதாவது 50% மேல் உள்ள இந்திய தொகையிலே, மக்கள் தொகையிலே உள்ள பெண்களுக்கு 33% கூட கொடுக்க கூடாது என்று எதிர்கட்சிகள் எடுத்த இந்த நடைமுறை என்பது நம்மளுடைய மிகப்பெரிய ஜனநாயகத்தினுடைய கேள்விக்குரிய ஒரு நிகழ்வாகும். அதை இந்த எதிர்கட்சிகள் செய்திருக்கிறார்கள். இவர்களோட மக்கள் முன் அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. எதிர்கட்சிகள் என்ன செய்யறாங்கன்னா, ஏதாவது ஒரு தவறான ஒரு சுற்றறிக்கை, 24 சீட்டா தான் எம்பி ஆக்க போறாங்க, அதனால தமிழகத்துக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் பறிபோகும்னு சொல்லிட்டு தான் மக்கள் மத்தியில தவறான பிரச்சாரத்தை சொல்லியிருந்தாங்க. ஆனா உள்துறை அமைச்சர் கிளியரா பார்லிமெண்ட்ல சொன்னாரு, 39 நாங்க 59 தான் ஆக்கி கொடுக்க போறோம், 7.3 இருந்து 7.8 அளவுக்கு தான் கொண்டு வர போறோம், அதனால அது 100% அப்படி கிடையாது என்றதையும் தெரிவிச்சிருந்தாங்க. ஆக அவர்கள் என்ன கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறது ஒரு காரணமோ, அதை கிளியர் கட்டா மக்கள் கிட்ட கொண்டு செல்லக்கூடாது. ஏதோ தமிழகத்தினுடைய எலெக்ஷன் நேரத்துல எலெக்ஷன்ல தமிழகத்துக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை சென்ட்ரல் ஏதோ பறிப்பது போல ஒரு கற்பனையான ஜனங்கிட்ட கொண்டு போய் சொன்னாங்க. அது மக்கள் தெளிவர அதுக்கு பாரத உள்துறை அமைச்சர் அவர்கள் கிளியர் கட்டா சொன்னாங்க, நீங்க எந்த பயமும் பயப்பட தேவையில்ல, 39 எம்பியா இருக்கிறது நாங்க 59 தான் ஆக்கி கொடுக்க போறோம், புதுவைக்கு 1ன்றதை 2 ஆக்கி கொடுக்க போறோம் என்பதுதான் எங்களுடைய தேசிய கொள்கை என்பதை தெளிவாக அவர்கள் மக்களிடம் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அதை பொருட்படுத்தாமல் ஏதோ இவர்கள் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய, பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய 33% உடைய சலுகையை இது தடுத்து நிறுத்துவதற்காகவும், ஏதோ நாங்கள் தனியாக வைத்திருந்தால் அதை செய்வோம் என்று தவறான ஒரு மக்களிடம் எலெக்ஷன் நேரத்தில் இந்த எதிர்ப்பு கிளம்பிவிட போகிறது என்ற ஒரே காரணத்திற்காக அவர்கள் மாற்றி சொல்கிறார்களே தவிர, அவர்களுடைய தேசிய நலனும் மக்கள் பெண்கள் மேலுடைய அரசியலில் அவங்க பங்கு பெறுவதற்கு முழுமையான ஒரு அவர்களுக்கு ஆதரவு இருந்தால் அதை இப்படி செய்து காட்டிருக்க மாட்டார்கள். ஏதோ இவர்கள் வெற்றி அடைந்தது போல் இவர்கள் எல்லாம் படாசு வெடித்து பெண்களுக்கான உரிமையை பறித்ததை ஏதோ வெற்றியாக கொண்டாடுவது போல் செய்கிறார்கள். மக்கள் தகுந்த பாடத்தை, பெண்கள் தனியாக பாடத்தை இவர்களுக்கு தெரிவிப்பார்கள்.